நாம் மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு காரணமானது நமது கர்ம வினைகளா? அப்படி பிறக்காம இருந்தா என்ன ஆகும்? நமது பிறப்பை முடிவு செய்ய வழியுண்டா? இப்படி ஆர்வமான கேள்விகள் நம்ம நண்பர் கேட்கும் பொழுது நம்ம ஐயா அதுக்கு விளக்கம் தராரு. ஐயா இப்போ வந்து நம்ம ஸ்கிரிப்சர்ஸ்லலாம் இந்த ஜீவன் முக்தின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? இந்த பர்த் ரீபர்த்லேருந்து ஒரு விடுதலை. ஆஹ் அது வந்து அதில் ஏதாவது சத்தியம் இருக்கா? இல்லை இந்த மாதிரி ரீபர்த் வந்துட்டே இருக்குமா? இப்போ நீங்கள் சொல்கிறது இந்த வாழ்க்கைக்கு கரெக்டாக இருக்கு. ஸோ நம்ம ஜீவனை ஆசானமாக லைக் ப்ராப்ளம் வந்தால் அது வந்து அதை பற்றி இந்த தாட்டுக்கும் திங்கிங்க்கும் டிஃப்ரென்ஸ் அதெல்லாம் ரொம்ப பயன்படுது. ஆனால் இந்த ரீபர்த் இந்த மாதிரி திருப்பி திருப்பி ரீபர்த் ஆகிட்டு அந்த கர்மம்லாம் முடியறது இல்லையா? இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் பேசணும், நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்தீங்களா? லேட்டாக வந்துட்டேன், சாரி. நீ வர்றதுக்குனாலே நாங்கள் பர்த் எல்லாம் முடிச்சிட்டேங்க. சரி, பர்த்தை கடந்து போயிட்டோம். அதாவது என்னுடைய கான்செப்ட் இப்படி வந்து பிறப்பு இல்லாத நிலையே கிடையாது, எல்லாருமே பிறந்துட்டு தான் இருக்கிறோம். பிறப்புங்கிறது நிற்கவே நிற்காது. நீங்கள் பிறக்காமல் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் பிறக்கவே இல்லை, எல்லா பர்த்தெல்லாம் முடிச்சிட்டிங்க, கர்மாவெல்லாம் க்ளோஸ் பண்ணுவீங்க, என்ன பண்ண போகிறீங்க? அப்புறம் ஒன்றுமே இல்லையா? அதான் என்ன பண்ணுவீங்க? போர் அடிக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லாமல் சும்மா உட்காந்துருந்தீங்கன்னா போர் அடிக்கும். பள்ளிப்படி பிறக்கணுங்கிற ஆர்வம் தான் வரும். அதனால் பிறப்பு இல்லாத நிலைன்னுட்டுலாம் என்னுடைய கான்செப்ட் படி எல்லாருமே பிறந்துட்டு தான் இருப்போம். ஒருத்தருமே பிறக்காமலாம் இருக்க மாட்டோம். ஏதோ ஒரு வகையில் பிறந்து தான் வந்துக்கிட்டே இருப்போம். பிறப்புங்கிறது நிற்கவே நிற்காது. எல்லாருக்கும் பிறக்கணுங்கிற இன்டென்ஷன் தான் இருந்துகிட்டு இருக்கும். அதனால் இப்போன்னா அவங்களுக்கு பிறப்பு ஒன்றா போர் அடிக்கலாம். நீங்கள் பாடி விட்டு வெளியே போன பிறகு முதல்ல பாடி விட்டு போகிறதுக்கு முன்னால் வேணால் இந்த பிறப்பு இதெல்லாம் போதும்ப்பா, இன்னும் பிறக்கவே கூடாதுன்னு கூட போவீங்க. பாடி விட்டு வெளியே போனவர் எனக்கு தான் முதல் பிறப்பு, எனக்கு தான் வேணும்னு ஒத்த காலில் நின்று பிறந்து வந்துடுவீங்க. அதனால் பிறப்புங்கிறது எல்லோரும் விரும்பி தான் பிறக்கிறோம், கட்டாயப்படுத்தி யாரையும் பிறக்க சொல்கிறது இல்லை. இப்பவும் கூட என்னென்னு சொல்லி சொன்னால், பிறவி அடுத்த பிறவி எடுக்கிறதா உங்கள் கையில் தான் இருக்குது. பிறப்பி நான் வேண்டவே வேண்டாம்னு சொன்னால் யாரும் கட்டாயப்படுத்தி இல்லை நீ பிறக்கணும், நிறைய கர்மா வச்சுருக்கா, அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நீ பிறந்தது ஆகணும்னு யாரும் அவங்க கம்பல் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பிறக்கணும்னு நினச்சா மட்டும்தான் உங்கள் கர்மா வந்து உங்களோட இணையும். நீ எனக்கு பிறப்பே வேண்டாம்னு சொன்னால் யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கே வந்து பிறந்தால் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லி உங்களுக்கே தோணும். உங்களுக்கே தோணுனால இல்லை எனக்கு எவ்வளோ இப்போ கர்மா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பிறந்து தான் தீருவேன்னு சொல்லி நீங்களாக தான் ஒத்த காலில் நின்று தான் இங்கே வந்திருக்கீங்க. அதனால் சும்மா கதைகள் என்னெல்லாமோ சொல்லி வச்சுருக்காங்க, பிறப்பாக இருக்கணும், கர்மாவெல்லாம் கழிக்கணுங்கெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த கர்மாவெல்லாம் கழிக்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை, யோசிக்க வேண்டாம் அப்படி இல்லை. அதாவது வந்து கர்மாங்கிறது என்னன்னா, நீ செய்கிறதெல்லாம் கர்மா, ஆனால் அனுபவிக்கிறதுக்கு வந்து விதின்னு சொல்கிறது. விதி வேறு, கர்மா வேறு. விதிக்கப்பட்டது தான் விதி. நீங்கள் உங்கள் கர்மாவங்களுக்கு காரணம், அந்த விதிக்கு காரணம் கர்மாவாக இருக்கலாம். ஆனால் விதிங்கிறது நீங்கள் என்ன எது பண்ணும், அதை நீங்கள் இப்படி விதிப்படி நடக்கணும், இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு விதியாக மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. கர்மம் அப்படியே வரல. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கஷ்டம் அனுபவிக்கிறீங்கன்னு சொன்னால், இந்த கஷ்டத்துக்கு காரணம் வந்து என்ன கர்மா பண்ணனாலும் அந்த கஷ்டம் வந்துருக்கு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏதோ கர்மம் பண்ணியிருக்கீங்க, அதனால நிறைய கஷ்டங்கள் வருது. ஆனால் இப்போல்லாம் உங்களுக்கு வரக்கூடியதெல்லாம் விதிகளாக வருது, கர்மாவாக வரல. விதினாலே நீங்கள் அதை ஃபாலோ பண்ண வேண்டியது, ஃபாலோ பண்ணுறதுக்கு பேர் தான் விதி. இப்போ நம்ம ரோட்டில் வந்து லெஃப்டில் தான் வெஹிக்கிளில் போகணும், ரைட்டில் வெஹிக்கிளில் போகக்கூடாதுங்கிறதெல்லாம் வந்து சாலை விதிகள். சாலை விதிகளை நம்ம மதித்து நடக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு அதை இது ஜெயிச்சு வெற்றி கொள்கிறேன், விதியை வெற்றி கொள்கிறேன்னு சொல்லி நான் வந்து சாலை விதிகளை வெல்லுவேன், நான் லெஃப்ட்லலாம் போக மாட்டேன் ரைட்டில் தான் போவேன்னு சொன்னோன்னா வேறு எங்கேயோ போக வேண்டியிருக்கும். அதனால் விதியை வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒன்று. அதே மாதிரி கர்மாங்கிறது வந்து விதியாக மாற்றி கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு உதவிக்க தான் கொடுக்கப்படுது. நமக்கு வரக்கூடிய விதிகள் எல்லாமே, நம்ம விதிக்கப்பட்ட விதி எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக தான், நம்மளை வாழ்க்கைக்கு ஃபேவரபுளாக தான் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால் எதுவுமே நமக்கு எதிரானது ஒன்றுமே கிடையாது. கர்மாவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தாலுமே கூட அது ஒரு நல்ல நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. மகிழ்ச்சி வந்தாலும் ஒரு நல்ல காரணம் இருக்குது, கஷ்டம் வந்தாலும் நல்ல காரணம் இருக்குது. அதனால் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆக்கப்பூர்வமாக ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிடுங்க, எடுத்துக்கிட்டு நல்ல வாழ்க்கையாக வாழுங்க. இதுலேயே ஒரு ரிலேட்டட் கொஸ்டின் ஐயா, இப்போ வந்து பிறவிக்கு ஒரு விடுதலை இல்லைன்னு சொல்லிட்டீங்க, லைக் அது வந்து ஒரு சாய்ஸ் இல்லாமல் அப்புறமா சாய்ஸும் வரும்னு சொல்லிட்டீங்க. இப்போ இதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணிட்டு தான் இந்த கண்ட்ரியில் பிறந்து இந்த ஃபேமிலியில் பிறந்து அதெல்லாம் சாய்ஸில் தான் நடக்குதா, இல்லை ஒரு சில தெய்வீக சக்திகள் இருந்தும் உங்களுக்கு வழி நடத்துகிறாங்க. அது இப்போ நீங்கள் ஞானியாக இருந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஞானம் அடைஞ்ச நிலையில் நீங்கள் ஒரு பிறப்பு எடுக்கிறீங்கன்னு சொன்னால் உங்கள் பிறப்பை நீங்களே நிர்ணயம் பண்ணிடலாம்.
ஏன்னா ஞானிகள் வந்து அவங்க இன்பம் அனுபவிக்கிறதுக்காக பிறப்பெடுக்க மாட்டாங்க. ம். அவங்க ஒரு ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக பிறப்பாங்க. ஒரு காரண பிறப்பாக எடுக்கிறதுனால அவங்களே அவங்க பிறப்பை டிசைன் பண்ணிக்கிடலாம். ஆனால் ஞானிக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சராசரி மனிதனை பொறுத்த அளவில் அவங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜ் கிடையாது. அதனால் அவங்க பிறப்பு எடுக்கணும்னு ஆர்வம் இருக்கும்போது அவங்களுடைய கர்மாவை அனுசரித்து என்ன கர்மா எந்த மாதிரி அமைக்கப்பட்டால் அவங்க நல்லதுன்னு நினச்சி சில தெய்வீக சக்திகளை முடிவு பண்ணி அவங்களுக்கு அந்த பிறப்பை கொடுக்குறாங்க. ஆனால் பிறப்பு வேணுமா வேண்டாங்கிறது நம்முடைய இண்டிவிஜுவலாக முடிவு எடுக்கிறது தான். நம்ம யாருமே வந்து நான் பிறக்கவே வேண்டான்னு நினச்சவங்கள போய் பழையபடி அவங்க அந்த மாதிரி இஷ்டப்படி பிறகுலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களாவே ஒரு நல்ல பிறப்பை கொடுப்பாங்க. ஏன்னா சிலவங்க வந்து பிறப்பே வேண்டானே சூசைட் கூட பண்ணியிருப்பாங்க. சூசைட் பண்ணிவிட்டு அங்கே மேலே போன பிறகு பழையபடி எனக்கு பிறப்பு முதல் பிறப்பு வேணும்னு ஒத்த காலில் நிற்பாங்க. அது வந்து அவங்க மனிதனுடைய இயல்பை பொறுத்தாரு. இப்போ நீங்களும் இந்த மாதிரி டிசைட் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்களா ஐயா? ஏன்னா இவ்வளவு இல்லை, எனக்கு நான் வந்து ஒரு கான்செப்டோட வச்சுருக்குறோம். அதை டிசைன் பண்ணி வந்திருக்கவும் செய்யலாம். சரி. நம்ம வந்து முன்னாலே எப்படி ஞானியாக இருந்தோமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. என்னுடைய நாலேஜுக்கு வரல அது. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க, நம்மளுடைய முற்பிறவி பற்றியெல்லாம் எல்லாமே சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் எனக்கு வெரிஃபை பண்ண முடியல. உண்மையில் அப்படி இருந்ததுன்னா நாம் டிசைன் பண்ணி தான் வந்திருக்கோன்னு எடுத்துக்கலாம். இப்போ நீங்க அடுத்த பிறகு நீங்க இப்ப டிசைன் பண்ணிருக்கீங்களா ஐயா? அது நம்ம மேலே போன பிறகு தான் டிசைன் பண்ணுறோம். இல்ல முன்னாடியே பண்ண முடியாது. இப்போமே டிசைன் பண்ணுறது இல்லை. இப்போ வந்து இப்போ என்ன நடக்கோ அதை தான் நம்ம பண்ணுவோம். இப்போ தான் நம்ம ப்ராக்டிக்கலாக இருக்கிறோம்ல, இங்கே என்ன முடியுமோ அதை நம்ம பண்ணுறோம். இந்த செயல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்புறம் அடுத்த நம்ம பாடி விட்டு வெளியே போன பிறகு வேணால் அடுத்த பிறகு வேணால் நம்ம டிசைன் பண்ணிட்டு வரலாம். தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தேடல் மற்றும் வாழ்வியல் உண்மைகளை தெரிந்து கொள்ள ஐயாஸ் அகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.